ஓகே. வகுப்பு ஆரம்பிச்சுக்கலாமா? ஓகே சார். சரி. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யார் ஜாதகம் கொடுக்குறீங்க? நான் பேசுறது கேக்குதா? சார் என்னோட ஜாதகம் இருக்கலாமா சார்? தீபா சார். சிவமணி மேம் வந்து கொடுத்துருக்குறாங்க சார் ஜாதகம். சரி, இன்னைக்கு தீபா மாதம் பார்த்துட்டு நாளைக்கு அதை பார்த்துக்கலாம். சரி, முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல, இந்த மாதிரி இப்போ எவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கேன், டக்குன்னு சொல்லணும்ல. அப்புறம் அவங்க கேட்டாங்க, அப்புறம் அவங்களுக்கு போடலன்னா அவங்க மனஸ்தாபம். சரி, தீபா நீங்கள் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10 பிப்ரவரி 1952 சார். யாருடையது? சிவமணி மேமோட ஹஸ்பண்டோட. தீபா மாதம் இன்னைக்கு பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகே சார். தீபாமா நீங்க சொல்லுங்க சார். 10/9 1977 சார். டைம் சொல்லுங்க. 11:48 PM. பிறந்த ஊர்? விருதுநகர் சார். தேய்பிர திரியோதசி சார். தீவிர திரியோதசிக்கு யார் யார் சொன்னிமாவாங்க? சுக்கிரன் சூரியன். ஐயா ரிஷபம் சிம்மம். வெரி குட். நாமயோகம் சொல்லுங்க. சிவம் நாமயோகம் சார். யோகி யாரு? யோகி புதன் சார். அவயோகி? அவயோகி செவ்வாய் சார். ஓகே. உபயோகம்? ராகு சார். அடுத்தது கரணம் சொல்லுங்க. கடைசி கரணம் சார். சந்திரன். முடக்கு செவ்வாய் சார். வைநாசிகம்? வைநாசிகம் சந்திரன் சார். ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. ஓகே. இருபத்தி 1 ஸ்டார்ட் ஆகுதுங்க கிளாஸ். 21 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோ. ஆமாங்க. 10 நாள் வகுப்புங்க. 1200 ஃபீஸ். ஆமாம். 7 to 8:30 ஆன்லைன் கிளாஸு ஜூம் மீட்டில் நடக்கும். டெய்லி ரெக்கார்டிங் வாங்கிக்கலாம் நீங்கள். எல்லா டாபிக் இருக்குது. 15 டாபிக் இருக்குங்க. மாஸ்டர் ஓவன் நடந்துட்டுருக்கோம். ஆமாம். இப்போ ஆன்லைன் கிளாஸில் இருக்கேன். அப்புறமா ஃப்ரீயாக பேசுங்க. இப்போ ஒரு கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அப்புறமா பேசுங்க. ரைட். நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்க. ஓகே. சொல்லுங்க. லக்னம்? லக்னம் ரிஷப லக்னம் சார். மிருகசீரிஷத்துல இருக்கு சார்.
குரு திருவாதிரை சார். குரு திருவாதிரை சார். அடுத்தது செவ்வாய் திருவாதிரை சார். செவ்வாய் திருவாதிரை சார். சுக்கிரன் ஆயில்யம் 2 சார். அடுத்தது சந்திரன் ஆயில்யம். சனி மகம் 1 சார். அடுத்து சூரியன் வந்து பூரம் சார். புதன் பூரம் சார். ராகு ஹஸ்தம் சார். கேது ரேவதி சார். வேற சார் இந்த மகம் சனி மட்டும் அந்த கடக கட்டத்துல போட்டுருக்காங்க சார். என்ன நட்சத்திரம்? மகம் 1 சார். சனி. மகம் 1. ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துடலாங்களா? ஸ்ரீதேவி சார். அடுத்த ஜாதகம் அது போட்டுக்கலாம். சிவமணி அம்மா அது. ஓகே சார். சரி, ஓகே. லக்னம் வந்து மிருகசீரிஷத்தில் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இங்கே ஏதாவது மிக்சிங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. திரையோதசி திதி சுக்கிரன் சூரியன் வந்து தீசூனியம். அதே போல் சுக்கிரன் பாருங்க தீசூனியமாகவும் வராரு, அவயவமாகவும் வராரு. சூரியனுக்கு ஒரு ரோல் தான், புதனுக்கு ஒரு ரோல், ராகுக்கு 1, செவ்வாய்க்கு 2 ரோல், அவயவம் அவரே வந்து முடக்கதிக்கு. ஓகே தானே? ஓகே சார். சரி, இப்போ வந்து சுக்கிரன் வந்து தீசூனிய வேலையை பார்ப்பாரா, அவயோக வேலையை பார்ப்பாரா? புது ஸ்டூடெண்ட் யாராவது சொல்லுங்க, இல்லைன்னா தீபா நீங்களே சொல்லுங்க. அவயோக வேலையை பாப்பா சார். ரெண்டுமே வேலை பார்க்கும். அதாவது ஒரு தீசூனிய அதிபதி யோகம் உபயோகம் கரணம்னு மிக்சிங் ஆகும்போது தான் ஒன்று கட்டாயிரும். இந்த பேடோட இணையும் போது ரெண்டுமே வந்து வேலை பார்க்கும். ஓகே, செவ்வாய் வந்து அவயோகி, அவரே முடக்கதிபதி. இதில் எப்படி வேலை பார்க்கும்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லலாம். ரெண்டுமே கெட்டவைங்கிறதுனால ரெண்டுமே சேர்ந்து தான் வேலை பார்ப்பாங்க. செவ்வாய் அவயோக வேலையும் பார்ப்பாரு, முடக்க வேலையும் பார்ப்பாரு. சுக்கிரன் வந்து தீசூன்யமாகவும் வேலை பார்ப்பாரு, அவயோகியாகவும் வேலை பார்ப்பாரு. ஓகேங்களா? ஓகே சார். ரைட். இப்போ லக்னம் வந்து மிருகசீரிஷம், பாசிட்டிவா நெகட்டிவா? சார் நெகட்டிவ் சார். செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கு சார். அவயோகி முடகாதிபதியினுடைய நட்சத்திரமான செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால அது வந்து நிச்சயம் பாதிப்பை தான் தரும். அடுத்தது வந்து குரு செவ்வாய் இருவரும் வந்து திருவாதிரை நின்று இருக்காங்க. இந்த இடம் பாசிட்டிவா நெகட்டிவ் தான்? பாசிட்டிவ் சார். உப யோகியோட கிரகத்தை இதுல நிக்கிறாங்க சார். இந்த திருவாதிரை வந்து ராகுவுடைய நட்சத்திரம், அப்போ உபயோக நட்சத்திரம். அதில் வந்து 2 கிரகங்கள் நிற்கிறாங்க. ஒருத்தர் வந்து நியூட்ரல் கிரகம் குரு பகவான், இன்னொருத்தர் வந்து அவயோகி முடக்கதிபதி. அப்படி இருந்தாலும் அது வந்து யோக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அதை நன்மை பண்ணிடும்னு சொல்லிடலாம். அடுத்து வந்து சந்திரன் சுக்கிரன் ஆயுள்யம். தீபா நீங்களே சொல்லுங்க.
புதன் வந்து நியூட்ரல் கிரகம் சார். அதோட இதுல வந்து சந்திரன் நிக்கிறதுனால ஒரு கரணநாதனா வரதுனால அது பாசிட்டிவா வரும் சார். வந்து புதன் யோகிங்க சார். புதன் வந்து யோகி உங்களுக்கு. ஆமா சார். யோக நட்சத்திரம் இது. புதனுடைய நட்சத்திரம் ஆயுள்யம், கேட்டை, ரேவதி. 3 வந்து உங்களுக்கு வந்து யோக நட்சத்திரம். ஸோ யோக நட்சத்திரத்தில் யார் நின்னாலும் வந்து நல்லது தான் பண்ணுவாங்க. கரணநாதன் நிற்கிறதுனால இன்னும் ரொம்ப நன்மை அதிகமாயிரும். தீசுண்ணியபதி அவயோகி சுக்கரன் நிற்கிறதுனால அதுவும் நல்லது தான் பண்ணுவார். இப்போ சனி வந்து மகம். சனி மகம் நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா? நீங்களே சொல்லுங்க தீபா, நீங்களே சொல்லுங்க. நல்லதுதான் செய்யும். மகம்ங்கிறது கேதுவோட நட்சத்திரம் சார். ஆமா. சனி வந்து சனி நியூட்ரல் கிரகம் சார். ரெண்டுமே நியூட்ரல் தான். கேதுவும் இங்கே வந்து நியூட்ரலாக தான் இருக்குது, மகமும் நியூட்ரலாக தான் இருக்குது, சனியும் நியூட்ரலாக தான் இருக்காரு. ஸோ அதனால் அது வந்து நல்லது பண்ணிடும். இப்போ அடுத்தது வந்து புதன் சூரியன் பூரத்தில். அது அவயோகிய நட்சத்திரம் சார், பூர நட்சத்திரம். யோகியா புதன் யோகியா இருந்தாலும் அவரோட வந்து அவயோகியோட நட்சத்திரத்தில் நிக்கிறதால கெடுதல் தான் சார், நெகட்டிவ் தான் சார். ஓகே. இப்போ ராகு வந்து அஸ்தம். பாசிட்டிவ் தான். ராகு உபயோகி சார். அவர் நிக்கிற நட்சத்திரம் வந்து சந்திரனோட நட்சத்திரம்னால பாசிட்டிவ் சார். வெரி குட். கர்ணநாதனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார். கேது ரேவதி. கேது நியூட்ரல் கிரகம் சார். அது புதனோட நட்சத்திரம் ரேவதியில் நிக்கிறதுனால பாசிட்டிவ் சார். ஓகே. யோக நட்சத்திரத்தில் நிற்கிறார். வேற யாருக்கா டவுட் இருக்கா பாசிட்டிவ் நெகட்டிவ்ல? டவுட் இல்லைங்க ஐயா. டவுட் இல்ல குருஜி. சரி. ஓகே. என்ன தசை உங்களுக்கு? என்ன தசை நடந்துட்டு இருக்கு? சந்திர திசை சார். சந்திர திசையில சனி பூட்டி சார். ஓகே. புது பேனா எழுத மாட்டேன். சந்திர திசையில சனி புத்தி. ஓகே. இவங்க ஏன் ஜோதிடம் படிக்க வந்தாங்க அப்படிங்கிறத யார் வேணாலும் சொல்லலாம். சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் சார். கேது பகவான் யோக நட்சத்திர ரேவதியில இருந்து இருக்கிறதுனால படிக்க வந்தாங்க சார். அதுக்குள்ள விளக்கத்தை யார் சொல்றது சார்? ரேவதிங்கிறது மூலமும் ரேவதியும் எல்லா பிரபஞ்ச ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்க நட்சத்திரங்க சார். அதுல கேது வந்தது, ஞானகாரகன் வந்தது பாசிட்டிவா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஜாதகம் படிக்க வந்திருக்காங்க சார். வெரி குட். அது விளக்கத்தோட சொன்னாதான் அடுத்தவங்களுக்கு புரியும். சரிங்க சார். இந்த ஆன்மீகம் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் வைத்திருக்கக்கூடிய இடங்கள், நட்சத்திரங்கள்ல 2 இடங்கள். ஒன்று வந்து மூலம், இன்னொன்று வந்து ரேவதி. அதான் பவர்ஃபுல்லான ரகசியங்கள் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய இடங்கள். அதே போல் ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் வந்து கேது பகவான். மற்றொரு கிரகம் வந்து சனி பகவான். சனி தனியாக வந்து ஒரு ஆன்மீகத்தை வந்து கொடுத்துட முடியாது. சனி கேது காம்பினேஷன், அதாவது தனியாக கேது வந்து தனியாக கூட ஆன்மீகத்துக்கு உண்டான
அமைப்புகளை எல்லாம் கொடுத்துருவார். ஒரு ஜாதகத்தில் கேது நல்லா இருந்தாவே அவங்களுக்கு வந்து ஆன்மீக ரகசியங்களை எல்லாம் வாங்கிக்கிற புரிஞ்சிக்கிற தகுதி வந்து உண்டு. ஆனால் அதை விட பெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி கேது காம்பினேஷன் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து யோகங்கள் வந்து அதிகம். அதில் இப்போ இந்த ஜாதகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, கேது வந்து ஞானக்காரகன், ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம். ரேவதியில் ரகசியங்கள்லாம் இருக்குது. அந்த இடம் அவங்களுக்கு வந்து யோக நட்சத்திரமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டாங்க. குறிப்பாக ஏன்ட்ட படிக்க வந்ததுக்கு இதுதான் காரணம். இந்த நல்ல அமைப்புகள் இல்லாமல் யாருமே வந்து ஏன்ட்ட வந்து படிக்க வரவே முடியாது. நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் கிளாஸில் இருங்க, எல்லாம் எடுத்து போட்டு பாருங்கள். நான் நிறைய வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கேன். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. எத்தனையோ ஜாதகங்களில் போட்டு பார்த்தாச்சு. கரெக்டாக வந்துடுவேன். நான் சொல்கிற மாதிரி வருதா இல்லையா? வருதுங்க சார். வருங்க ஐயா. ரைட். இப்போ அது வந்து என்னன்னா, ஆன்மீகத்தில் தெளிவை வந்து பெறக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த ஜாதகருக்கு உண்டு. ரைட். இப்போ அடுத்தது வந்து சந்திர தசை. சந்திரன் வந்து யோக நட்சத்திரமான ஆயுள்யத்தில் வந்து நின்றுட்டு இருக்காரு. அவர் வந்து கர்ணநாதன், அவரே வந்து வைநாசிக அதிபதி. ஆயிலிங்கிறது யோக நட்சத்திரம். இப்போ இவர் என்ன பலனை தருவார்? சந்திர தசை வந்து அவங்களுக்கு நல்ல தசையா கெட்ட தசையா? யார் வேணாலும் சொல்லலாம். குமார் பேசுறேன் சார். சொல்லுங்க. சந்திரன் வந்து கருணநாதர் அண்ட் பாசிட்டிவா இருக்கு. அதனால இந்த தசை வந்து நல்லா இருக்கும் சார். மென்டல் கிளாரிட்டி இருக்கும். பணமும் கொடுக்கும் அது சந்திர தசை அவங்களுக்கு. பாசிட்டிவா தான் சார் இருக்கு. சரி, வேற யாராவது? சந்திரன் கருணநாதன் தான். ஆனா அவரே வைநாசிக அதிபதியாகவும் வராரு போச்சு. அதனால ரெண்டு கலந்த மாதிரி இது இருக்கும் குருஜி. எது இருக்கும்? கலந்த மாதிரி வரும் குருஜி. சரி, ஓகே. வேற ஏதாவது சொல்லுங்க. சார், சந்திரன் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள்லயும் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள்ல போகும்போது மட்டும்தான் சார் கெடுபலன். மீதி எல்லா இடங்களையும் நல்ல பலன் கொடுக்கறதுனால சந்திர திசை நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய திசை தாங்க சார். ஓகே. சரி, பொதுவாக இப்போ வந்து சந்திர தசைங்கிறது எப்படி இருக்குன்னா, சந்திர தசை நல்ல தசை தான். ஒரு ஆவரேஜான நல்ல தசை. ரொம்ப யோகமான தசை, ரொம்ப ரொம்ப யோகமான தசை அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. அதுக்கு பல காரணங்கள் வந்து இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த வகுப்பை பொறுத்தவரையும் என்னன்னாக்க, சந்திர தசைங்கிறது யோகமான தசை தான். ஆனால் வந்து ரொம்ப யோகங்கிறது கிடையாது. அது உறுதியாக நம்ம வந்து சொல்லிடலாம். அதே போல் சந்திரன் வந்து நோயை தரக்கூடிய நிலையில் இருக்கனால டெஃபினட்டாக வந்து உடல் ஆரோக்கியம் என்பது பாதிக்கப்படும். இப்போ சந்திரனால் வரக்கூடிய நோய்கள்லாம் வந்து என்னென்ன, யார் வேணாலும் சொல்லலாம். டயாபெட்டிஸ் சார், நீரிழிவு நோய். வேற நீர்க்கோத்தல், சிறுநீரக பாதிப்பு. வேற சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. அப்புறமா நான் சொல்றேன். கால் ப்ராப்ளம்ஸ். வேற எல்லாம் மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். கண்ணாபின்னா, அதாவது கண்ணாபின்னு சொல்லி உணவு ஒவ்வாமை, நீரால் வரக்கூடிய வியாதிகள். ரைட். அதாவது ஜாதகர் வந்து கிளாஸ்ல இருக்காங்க, அவங்கள வந்து பயப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. சரியா? அவங்க வந்து என்னன்னா பலன் சொல்லணும், நாசுக்காக சொல்லணும்.
அவங்க பயப்படுற மாதிரி வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது எப்பொழுதுமே. அது வந்து எல்லா ஜாதகருக்கும் பலன் சொல்லும்போது அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணணும், பயன்படுத்திக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஒருத்தர் வந்து பயப்படுத்துகிற மாதிரி எப்பொழுதுமே வந்து பலன் சொல்லக்கூடாது. சரியா? ஓகேங்க சார். சரிங்க ஐயா. சந்திரனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னா, உணவு, தண்ணீர், அது குடிக்கிற தண்ணி, குளிக்கிற தண்ணி, உடலில் இருக்கக்கூடிய உடலில் என்ன பெரும்பான்மையான வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் இருக்குது. ஸோ தண்ணீர்னா இப்போ வந்து வேர்வை, ஸோ வந்து அந்த நீர்னால் வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அதே போல் சந்திரன்னா வேற என்ன சொல்லலாம், ஸ்கின்னு. சந்திரன் நிற்கிற இடம் வந்து ஆயுளத்தில் நரம்பு பகுதி. அதே போல் சுக்கிரனும் கூட இணைஞ்சு நிற்கிறாரு. அப்போ சுக்கிரனுக்கும் அந்த நோய் என்பது பரவும். ஓகேங்களா? இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகாது. இதில் சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இருக்கும். அதே நேரத்தில் சந்திரன் வந்து அப்படியே கோச்சாரத்தில் 27 நட்சத்திரங்களில் போகும்போது போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகளை வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 27 நட்சத்திரம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் வந்து அவர் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பார் 24 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி. அப்படி பாஸ் ஆகும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்க, உடலில் வந்து தேவையில்லாத தொந்தரவுகள், சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது வரும். ஆனால் இங்கே வந்து சந்திரனே கரணநாதனாக இருக்கனால பாதிப்பு வந்து பெருசாக வந்து இருக்காது. அதுதான் வந்து பலன். ஓகேங்களா? ஓகேங்க சார். தீபம்மா சொன்ன பலன்லாம் கரெக்டுங்களா? ரொம்ப கரெக்ட் சார். என்ன கரெக்ட், அதை நீங்களே உங்கள் வாயால சொல்லுங்கள். சார் எனக்கு வந்து இப்போ 3 months கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கு சார். அந்த பாடியில் வந்து நீர் கோர்த்து பிரச்சனை இருக்கு. சரி. எனக்கு அந்த நீங்க எனக்கு ஜாதகம் பார்க்கறப்பே சொன்னீங்க சார், அதாவது என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு. அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச உடனே வந்து எனக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தது சார், இன்டைஜஷனு. அப்போ வந்து நீங்க துவரம்பருப்பு, எனக்கு செவ்வாய் வந்து இதா இருக்கிறதுனால துவரம்பருப்பு சேர்க்கக்கூடாது சொன்னீங்க சார். அதை நான் வந்து அவாய்ட் பண்ணேன். அது மாதிரி குளிக்கிறது எல்லாமே என்ன வெந்நீர்ல குளிக்க சொன்னீங்க சார். குடிக்கிறது எல்லாமே அது பண்ணேன் சார். அப்பயே கொஞ்சம் அந்த நீர் பிரச்சனை குறைஞ்சது. அப்புறம் சார்ட்ட போய் பார்க்க சொன்னீங்களா சார், ரமேஷ் சார்ட்ட. அங்கே போய் எனக்கு ஏது இருக்கிறதுனால பார்க்க சொன்னீங்க சார். அவர்கிட்ட பார்த்தோன்னே எனக்கு வீசிங் ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லா சரியாயிடுச்சு சார். இப்போ வந்து ஒரு 75% சரியாயிடுச்சு சார். அது அப்படியே கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% சரியாயிடும். ஓகேங்களா? சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். ரைட். சார் ஒரே ஒரு சொல்லிடுறேன் சார். அவங்க இந்த சுகர் சொன்னாங்க சார். ஆனா நீங்க எனக்கு வைனாசி அந்த மருத்துவ ஜோதிடத்துல எனக்கு சொன்னீங்க சார். ஒருத்தவங்க சொல்றப்ப வந்து எனக்கு சுகர் இல்லைன்னு நான் சொன்னேன் சார். அப்ப அதுக்கு நீங்க விளக்கம் சொன்னீங்க சார். எனக்கு அந்த சுக்கிர திசை முடிஞ்சிருச்சு, அதனால முடிஞ்ச திசையில வந்து அவரோட இது வந்து வேலை செய்யாது, அதனால இவருக்கு சுகர் இல்லை அப்படின்னு சொன்னீங்க சார். ஓகே, இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சதுங்களா? புரிஞ்சுது சார். புரிஞ்சது. நம்ம வந்து பலன் தான் கேட்டோம். அவங்க ஏற்கனவே நீங்கள் பலன் சொன்னது, அவங்க ஃபாலோ பண்ணது, அதில் எழுதுகிற ரிசல்ட்டு. ரமேஷ் ஹோமியோபதினு ஒருத்தர் வந்து மீட் பண்ண சொன்னேன். அது அங்கே சாப்பிட்ட மருந்து, அது எப்படி ரிசல்ட் கொடுத்தது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாம் இப்படியே தான் உட்காந்துருப்பீங்க. ஒரு கைத்தட்டு வேணாம், ஒரு வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்ல வேணாம், யாரும் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. கரெக்டு தானே? அதாவது உங்களெல்லாம் வச்சு நான் என்ன பண்றதுனே எனக்கு புரியல. எனக்கு சார் மெய் மறந்து உட்காந்துருக்கேங்க சார். பாராட்ட மறந்துட்டேன். சாரிங்க சார். இல்ல மெய் மறக்க வேண்டியதுதான். ஆனா எப்பொழுதுமே மறந்தே உட்காந்து இருந்தா இது என்ன அர்த்தம்?
சார் நான் இன்னொன்னு சொல்றேன் சார், எனக்கு ஜாதகமே தெரியாது சார். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்க கிளாஸ் தான் படிக்கிறேன் சார். ஜாதகமே படிச்சது கிடையாது. ஜாதகத்தை பத்தி எதுவுமே தெரியாது சார். உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்தேன். அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, நீங்க சேர்ந்துக்கிறீங்களான்னு கேட்டீங்க சார். நான் சும்மா சரி சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு தான் சேர்ந்தேன் சார். ஆனா அதுக்கு வந்து எனக்கு தெரியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன் சார். இது எத்தனாவது வகுப்பு உங்களுக்கு? எனக்கு இது 3வது வகுப்பு சார். 3வது வகுப்பு. மருத்துவ ஜோதிடம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ், இப்ப 3வது கிளாஸ் சார். ரைட். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்ல அவங்க தான் சொன்னாங்க. எல்லாமே இப்போ ஓரளவுக்கு வந்து அஸ்ட்ராலஜி உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சா? கொஞ்சம் கொஞ்சம் புரியுது சார். புரியுது, ஓரளவுக்கு புரியுது. எங்கேயுமே இதுவரை படிச்சது கிடையாது. நம்ம வகுப்பு தான் டைரக்டா வந்திருக்காங்க. இது வந்து 3வது கிளாஸ் ரன்னிங்ல இருக்கு. 2 வகுப்பு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 20 நாள் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்பயே அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன், எதனால, என்ன, ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பெட்டரான கிளாஸ் வந்து கண்டிப்பா வேற எங்கேயுமே கிடைக்காது. ஆமா. ஓகே. கண்டிப்பா சார். பெஸ்ட் கிளாஸ் பெஸ்ட். இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? திசை எப்படி இருக்கும் சார்? அடுத்து வந்து எனக்கு இந்த பண தேவைகள் கொஞ்சம் இருக்கு சார். நீங்க சொல்ற மாதிரி இந்த குரு பகவான் அந்த இது எப்படி ஆக்டிவேட் ஆகும் அந்த ரைட். ஓகே. இங்க பீனா இருக்காங்களா? பீனா, ரவி முனுசாமி, ஸ்ரீதேவி எல்லாம் இருக்கீங்களா? சார் இருக்கு சார். அவங்க பேச சொன்னால நான் பேசல சார். அவங்க கிட்ட கேட்டதுனால நம்ம பேசல. சரி, அதனால பேசல சார். கிளாஸ் எப்படி சூப்பரா போயிட்டு இருக்குதா? டபுள் சூப்பரா போயிட்டு இருக்குதா? நல்லா போயிட்டு அருமையா போயிட்டு இருக்குங்க சார். சரி சரி. இல்ல அவங்கள கேட்டேன், அவங்க எல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. அதுக்கு கேட்டேன். சரி சரி. ஓகே. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பண தேவைகள் என்பது இருக்கு. அதுதான் நான் பலன் சொன்னேன். சந்திர தசை என்பது நல்ல தசை தான். அதே நேரத்தில் அகோகமும் இல்லை அப்படின்னு ஆன்சர் கொடுத்துட்டேன் நான். கரெக்டா இல்லைங்களா? என்ன காரணம் அப்படின்னா, இங்க வந்து குரு வந்து திருவாதிரையில வந்து உட்காந்துருக்காரு. சரி, ஓகே, நல்லா தான் இருக்காரு. இந்த யார் வீட்டுல அந்த சத்தம் வருது பாருங்க. ரவினா மியூட் பண்ணிக்கோங்கண்ணா. ரைட். இப்போ வந்து பொதுவாக வந்து நம்மளுடைய பண தேவைகளை தரக்கூடிய கிரகம் வந்து ஜனன கிரகம், ஜனன குரு பகவான், கோச்சர குரு பகவான். அதே போல் அவருடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதிங்கிறது அவங்க ஜாதகத்தில் வந்து நியூட்ரலாக இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அப்படின்ற அமைப்பில் தான் இருக்கு. கிருஷ்ணாவகிட்ட வந்து யோகம் வந்து இல்லை. சந்திரன் வந்து சப்போஸ் கர்ணநாதன் புனர்பூசத்திலே, விசாகத்திலே, பூரட்டாதிலே அமர்ந்து இருந்தால் பலன்கள் வந்து அப்படி தலைகீழ மாறி இருக்கும். நல்ல இன்கம் டெஃபினட்டாக வந்து கிடைச்சிருக்கும். அவர் வந்து ஆயில்யத்தில் உட்காந்துருக்காரு. யோக நட்சத்திரத்தில் ஆயில்யத்தில் வந்து இருக்காரு. இப்போ என்ன நடக்கும்னாக்க, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியில் சந்திரன் வரக்கூடிய இந்த 27 நாளில் ஒரு ரவுண்டாக அவர் வந்து 27 நாள் ஆகுது. இந்த 27 நாளில் விசாகத்தில் வரும்போது, சந்திரன் வந்து விசாகத்தில் வரும்போது, புரட்டாதியில் வரும்போது, புனர்பூசத்தில் வரும்போது, தசாநாதன் அந்த இடத்துக்கு வந்து வரும்போது அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். 27 நாள் 3 நாள் கிடைக்கும். மீதி 24 நாள் வந்து கிடைக்காது. கரெக்டா இல்லைங்களா? கரெக்டுங்க சார். கரெக்ட் சார். இதுவே வந்து குரு தசை அல்லது குரு புத்தி அந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த இடம் ஆக்டிவேட் ஆகி அவங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறிருக்கும். ஆனால் இப்போ நடக்கிறது வந்து சந்திர தசை. சந்திர தசையில் என்ன புத்தி போயிட்டு இருக்கு? சனி புத்தி போயிட்டு இருக்கு. சனி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மகம் நட்சத்திரத்தில் நின்றுட்டு இருக்காரு. மகம் நட்சத்திரத்தில் இருக்காப்புல. இப்போ இதே சனி கோச்சாரத்தில் கவனிச்சிங்கன்னா பூரட்டாதியில் தான் வந்து இவ்வளோ நாள் இருந்தார். ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, சனின்றது வந்து ஒரு நியூட்ரல் பிளானட், ஒரு நியூட்ரலான நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ நாள் பெருசாக வந்து படத்தை வந்து கொடுக்க முடியாது. சனிக்கு அடுத்தது என்ன தசை? சரி, சனிக்கு அப்புறம் என்ன புத்தி? புதன் புத்தி. புதன் புத்தி.
புதன் எங்க இருக்காரு? பூரத்துல. ஆயுள் கேட்டே ரைட். சந்திரன் இவங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னாக்க என்ன கோவில் போகணும் அப்படின்னா நம்ம திருமாந்துறை நாதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லால்குடிக்கு பக்கத்துல, திருச்சி லால்குடிக்கு பக்கத்துல இருக்கு சார் மாந்துரை. திருமாந்துறை ஆபரவனேஸ்வரர். தீபா உங்களுக்கு கேக்குதா? கேக்குது சார், கேக்குது சார். திருச்சியில இருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா லால்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ல திருமாந்துறை அப்படின்ற ஒரு ஊரு. அந்த ஊர்ல சிவன் கோவில் ஆபரவனேஸ்வரர். சரிங்களா? அந்த ஆபரவனேஸ்வரை போய் நீங்க வந்து தரிசனம் பண்ணும்போது உங்களுடைய பணத்தேவைகள் என்பது நிறைவேறும். சரிங்க சார். இது வந்து நீங்க வந்து எப்பயாவது ஒரு முறை போறதுங்கிறது இருக்கக்கூடாது. ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்துடணும். அதே போல போகும்போது நினைச்ச நேரத்துல போகாம சூலம், வரியான், வைத்திரி நாமயோகம், அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிர நாமயோகம், இந்த ஒரு 6 நாமயோகங்கள் இருக்கும்போது போனீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து நல்ல ஒரு யோக பலனை வந்து நீங்க வந்து அனுபவிக்க முடியும். சரிங்க சார். சரிங்களா? ஆமா. ஏன்னா அதுக்கு முன்னால பலன் வந்து அதுதான் உங்க ஜாதகத்துல. சரிங்க சார். ஓகே. இப்போ நீங்க வந்து சிதம்பரம் தில்லை நடராஜர் போயிட்டு வரலாம். சரிங்க சார். பகவான் வந்து திருவாதிரையில் இருக்கனால சிதம்பரம் தில்லை நடராஜரை அல்லது வந்து செங்காலிபுரம் சிவன் திருவாரூர் ரெண்டுல எது பக்கமோ அங்க வந்து நீங்க வந்து பாலவகரணத்துல வந்து போயிட்டு வரும்போது இந்த இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? சரிங்க சார். சரிங்க சார். ஆமா. அதே போல உங்களுக்கு அடுத்த யோகம் வந்து எங்க இருக்குன்னா குரு பகவான் வந்து ஆயில்யம் வரும்போது நிச்சயமா நல்ல ஒரு அமைப்புகள் என்பது உண்டு. குரு பகவான் ஆயில்யம் வரும்போது அதிகப்படியான தனயோகத்தை வந்து நிச்சயம் தருவார். ஆயில்யங்கும் போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் தான் அந்த இடத்துக்கு வந்து வராப்ல, 2026ல வராது. ஸோ இப்போதைக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த திருமாந்துறை ஆபரவனேஸ்வரரை வந்து அந்த 6 நாமயோகம் சொன்ன அதுல போய் வழிபாடு பண்ணுங்க. இப்போ வந்து சிதம்பரம் தில்லை நடராஜர் போயிட்டு வாங்க. இப்போ இது மட்டும் பண்ண போதும். இந்த ஆயில்யத்துல குரு வரும்போது வழிபாடுகள் அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ வந்து நீங்க வந்து அப்பப்போ வந்து குருனுடைய அசைவுகளுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக நமங்களுடைய பண தேவைகள் என்பது நிறைவேறும். ஓகேங்களா? ஆமா. வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், அடுத்து தொழில் வேற ஏதாவது டெவலப் பண்ணா வேற என்ன சார் பண்ணலாம்? பிசினஸ் ஏதாவது டெவலப் பண்ணணும்னா ஆக்சுவலா வந்து இப்போ பிசினஸ் வந்து யார் பேர்ல இருக்கு? என்னோட பேர்ல இருக்கு சார். உங்க பேர்ல தான் இருக்கு. ஆமா. இப்போ நீங்க மட்டும் தான் பாத்துக்கிறீங்களா இல்ல வந்து வீட்ல பார்ட்னர் எல்லாம் வேற யாராவது? இல்ல சார், அது ட்ரஸ்ட் தான். அதனால சார் சேர்ந்து தான் பாக்குறாங்க சார். ட்ரஸ்ட் அது. ஆக்சுவலா நீங்க வீட்டுக்காரர் வேற வெளியில இருந்தெல்லாம் இருக்காங்களா? ஆமா சார், நானும் எங்க சார் மட்டும் தான் இருக்கோம். நானும் எங்க சார், எங்க பிள்ளைங்க 2 பேரு. ஓ, நீங்க உங்க ஃபேமிலி தான் உள்ள இருப்பீங்க? ஆமா, ஃபேமிலி மட்டும் தான் சார். ரைட். அப்போ வந்து என்னன்னா நீங்க நாளைக்கு கால் பண்ணுங்க. அந்த 4 பேருடைய ஜாதகத்தையும் போட்டு பார்த்துட்டு சரிங்க சார். ஐடியா கொடுக்குறேன். சரிங்க சார். எனக்கு கார்மெண்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா சார்? கார்மெண்ட்ஸா? ஆமா சார். கார்மெண்ட்ஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா? ஆமா சார்.
இப்போ சந்திர தசை நடந்துட்டு இருக்கிறனால கர்ணநாதன் தசைங்கிறதுனால உங்களை தூண்டி விடுவார். சரிங்க சரிங்களா? சார். ஆனால் வந்து ஒரு பிஸ்னஸ் இந்த காலத்தில் எப்படின்னாக்க கிரெடிட் கொடுத்து தான் நம்ம வந்து வசூல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமா சார். கிரெடிட் தராமல் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே சார். கிரெடிட் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் ஜாதக அமைப்புப்படி கண்டிப்பாக வந்து வேண்டாம். சரிங்க சார். ஓகே சார். நீங்கள் வந்து நாளைக்கு கூப்பிடுங்க. உங்கள் சரி. 4 ஜாதகத்தையும் போட்டு பார்த்துட்டு, சரிங்க ஏன்னா சார். உங்களுக்கு இந்த அமைப்பு இல்லைன்னா கூட வேறு ஜாதகத்தில் இருந்தாலும் கூட நம்ம வந்து பண்ணிக்க முடியும் நம்ம. ஓகே ஓகே சார். ஆமாம். ஆனால் உங்கள் ஜாதகத்தின்படி கிரெடிட் கொடுத்து கார்மெண்ட்ஸ் வந்து பண்ண வேண்டாம். சரிங்க சார். அப்படி பண்ணும்போது அது என்ன வேணால் லாக் ஆகிடுவீங்க நீங்கள். ஓகே சார். ஆமாம். இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எனக்கு தெரியும், மற்றவங்க ஆமாம் சார். தெரியும். பிஎட் காலேஜ் வச்சிருக்கோம் சார். பிஎட் காலேஜ் வந்து வச்சுருக்காங்க அவங்க. ஆமா சார். இப்போ நீங்கள் வந்து பிஎட் காலேஜ் வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்னு யாருக்காவது தெரியுதா? யார் வேணாலும் சொல்லலாம். புதன் நல்ல நிலைமையில இருக்கிறதுனால தான் கொடுக்கு. வேற காரணம்? ஐயா கேது ரேவதியில நிக்கிறா அப்படிங்கயா. இந்த பிஎட் இந்த படிப்புகளுக்கெல்லாம் கேது முக்கியமா வேணுங்கய்யா. அவர் வந்து இந்த நாடகாரன் இதுலயே நிக்கிறதுனால அவங்க பிஎட் காலேஜ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு ஒரு இதுங்கய்யா. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, எஜுகேஷனுக்கு உண்டான கிரகம் வந்து புதன். எஜுகேஷனில் வந்து நல்ல மைன்யூட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு அது இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து கேது தான். அதே போல் ஒருத்தர் வந்து ஒரு நிறுவனத்தை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா புதனை வச்சுட்டுலாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. கேது கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கணும். அவங்க தான் வந்து நல்லா வந்து ஃபியூச்சரில் வந்து நல்லா வருவாங்க. அவங்களால மட்டும்தான் அதெல்லாம் ரன் பண்ண முடியும். கேது நல்லா இருக்கணும், சூரியன் நல்லா இருக்கணும், குரு பகவான் நல்லா இருக்கணும். இந்த 3 கிரகங்கள் தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த 3 கிரகங்கள் நல்லா இருந்தாவே அவங்க வந்து நல்லா வருவாங்க. இந்த ஜாதகத்தில் வந்து 2 கிரகங்கள் நல்லா இருக்குது. கேதுவும் நல்லா இருக்குது, குருவும் நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வந்து பூரடி நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருக்காங்க. ஸோ இதுக்கு திரிகோணத்தில். ஸோ அதனால தான் அவங்க வந்து பிஎட் காலேஜ் வந்து வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் குரு பகவான் வந்து பலம் பெற்றாலும் அவருடைய நட்சத்திரங்கள்லாம் நியூட்ரலாக இருக்கனால இப்போ வந்து காலேஜினுடைய ரன்னிங் வந்து எப்படி இருக்குன்னா மீடியமாக இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டு தான் சார். ஆமாம். அது நான் வந்து ஃபேமிலி ஜாதகம் நாளைக்கு அனுப்பிச்சுத்தாங்க. நான் வந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஐடியா கொடுக்குறேன். சரிங்க சார். சரிங்க சார். ஆமாம். அதாவது என்னை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அதிகமாக பேசுவோம். ஸோ 1 ஹவரே பேசுகிறோம். அதுலேயே உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணிட முடியாது. அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா மீண்டும் மீண்டும் கால் பண்ணணும். சார் வேறு ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்கள் சார், வேறு ஏதாவது பாருங்கள். நீங்கள் திரும்ப கேட்கும்போது என்ன ஆகும்னா புது ஐடியா எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். பேசுறதுக்கு தயங்கக்கூடாது, கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது. கரெக்டாக இல்லைங்களா? ஒரு நாளைக்கு நான் வந்து என்னன்னா ஒரு 25-30 பேரை வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் அப்பாயின்மெண்ட் எடுத்து வச்சுருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சந்தேகம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கால் பண்ணி ஒரு டவுட் கேட்குறீங்கன்னா உங்களுக்காக என்ன ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம், 1/2 மணி நேரம் ஒதுக்கி நான் வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். அப்போ ஏன்னா அடுத்தவங்க வெயிட்டிங்கில் இருந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்போ எல்லாரையும் பார்க்கணும்ல நான். உங்களுக்கே வந்து 3 மணி நேரம், 5 மணி நேரம், ஒரு நாள் அப்படின்லாம் என்னால் ஒதுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே கூட்டப்ப இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, இப்போ வந்து புதுசாக எல்லாம் பார்த்து கொடுங்க, எங்களுக்கு புதுசாக ஐடியா கொடுங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்பப்போ வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். சரிங்க சார். அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வந்து ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்க சார். நீங்கள் வந்து இப்போ தானே சொன்னார், மறுபடியும் போய் என்ன கேட்குறது அப்படின்னு தயங்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் 2 நாள் 3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மேன்லாம் கம்பல்சரி கால் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஐயா இப்படி போயிட்டு நல்லா போயிட்டுருக்கீங்க, சந்தோஷம். ஐயா இப்படி வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு வந்து டிஸ்கஷன் வந்து எழுதிட்டே இருப்பாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற பிஸ்னஸ் மேன் எல்லாருமே அதே தான். ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. நானும் வந்து ஐடியா கொடுத்துட்டே இருப்பேன் அவங்களுக்கு. அப்போ வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து நாளைக்கு மீண்டும் கூப்பிடுங்க. வேறு ஏதாவது ஐடியா பண்ணலாம் நம்ம.
சரி சார். ஓகே, வேற சரிங்க யாருக்கு வேற எதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? சார் என்னோடதுல வந்து அதிக பூஸ்டப் பண்ண வேண்டியது புதன் தானே சார்? ஆக்சுவலாக வந்து இருக்கிறதுலே உங்களுக்கு வந்து டாப் கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது வந்து ரேவதியில் அமர்ந்தது தான். இது மிக சிறந்த ஒரு அமைப்பு. இப்போ இந்த இடத்துல வந்து இவர் வந்து யோகமான இவர் நியூட்ரல் கிரகம் தான். இவர் தான் அந்த யோகத்தை வந்து தராரு. இப்போ நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னா திருச்செங்கோடு மலை மேல் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர், சரிங்களா? சரிங்க சார். ஈரோடு மாவட்டம் திருச்செங்கோடு மலை மேல் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர், அந்த வழிபாடு எடுத்தீங்கன்னா இவர் நல்லா பூஸ்ட் ஆவார். ஒன்று. சரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாரை பூஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரெக்டாக வந்து புதன் வந்து நம்ம வந்து பெருமாள்னு எடுத்துக்கலாம், விஷ்ணுன்னு எடுத்துக்கலாம். ஸோ பெருமாள் வழிபாடு நீங்கள் எடுக்கலாம். ஆனால் வந்து ஃபில்டர் பண்ணணும். எந்த மாதிரி பெருமாள் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஏற்கனவே, இல்லையா? ஆமாம் சார். அந்த ரூல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்குவாங்க. எல்லா பெருமாளையும் போய் கும்பிடக்கூடாது. கரெக்டா? ஆமாம் சார். ஆமாம். வேற நாளைக்கு கூப்பிடுங்க, ஜாதகம்லாம் பார்த்துட்டு நாளைக்கு நிறைய ஐடியா கொடுக்கலாம். சரிங்க சார். சரிங்க சார். ஆமாம், ஏன்னா இது வந்து ட்ரஸ்டாக இருக்குது. 4 பேர் வந்து மெம்பராக இருக்கீங்க உள்ளார. அப்போ 4 பேர் ஜாதகத்தையும் நம்ம வந்து பார்க்கணும், பார்த்துட்டு ஐடியா கொடுக்கணும். ஓகே சார். கிளாஸில் இப்போ வாய்ப்பே இல்லை, 4 பேர் ஜாதகம் போட வாய்ப்பு இல்லை. ஆமாம், வேற ஏதாவது கேள்வி உங்களுக்கு? வேற எனக்கு அந்த உடல்நிலை சரியில்லாதது வந்து இந்த சந்திர திசை ஃபுல்லாவே இருக்குமா சார்? அந்த நீர் கோர்க்கிறது, இந்த சளி பிடிக்கிறது எல்லாம் அதுக்கு அது இந்த சந்திர திசை ஃபுல்லாவே இருக்குமா சார்? இல்லாட்டி இது இந்த சனி திசை முடிஞ்சனே போயிடும், சனி புத்தி முடிஞ்சனே போயிருமா சார்? சந்திரதசி ஃபுல்லுமே இருக்கும், ஆனால் வந்து எஃபெக்ட் இருக்காது. இப்போதான் நீங்கள் எல்லாமே பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டீங்க. ஆமாம் சார். கரெக்டா? எந்த கோயில் போகக்கூடாது, என்ன உணவு சாப்பிடக்கூடாது, எந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும், என்ன உணவு அதிகமாக சாப்பிடணும், இப்படி வந்து உங்களுக்குன்னு ஒரு தெளிவு வந்துருச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலே வந்து அதை வந்து பெருசாக பாதிக்காது. அதை நினைச்சு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஓகே. ஆமாம் சார். இந்த ஒரு டவுட் சார், இந்த மயில் ரெக்க வச்சிருக்கோம்ல சார் வீட்டில், அது வந்து செவ்வாயோட இதாக சார்? இல்லை மயில் இறகு சார், அது நிறைய வச்சிருப்பேன் வீட்டில். செவ்வாய் தான் மயில் இருக்கு. செவ்வாய் தான் மயில் இருக்கு. சரிங்க சார். ஓகே ஓகே சார். இப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா 4 பேருக்கும் ஆகாதுன்னா தான் அதை எடுக்கணும். 4 பேர் யாருக்காவது ஒருத்தர் இருந்தால் அது அவங்க வந்து அதை வச்சு கும்பிட்டுக்கலாம். ஒரு பூஜை அறையில் 4 பேருக்கும் உகந்த தெய்வங்கள்லாம் இருப்பாங்க. நம்ம வந்து கும்பிடும்போது நமக்கு உகந்த தெய்வத்தை மட்டும் கும்பிட்டு வந்துடணும். உங்கள் வீட்டுக்கார் போகும்போது அவருக்கு தேவையான தெய்வங்கள் உள்ளார இருப்பாங்க, அதை கும்பிடணும். உங்களுடைய மகள் அவங்க போகும்போது அவங்களுக்கு உண்டான தெய்வத்தை அவங்க கும்பிட்டுக்கணும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து பொண்ணுக்கு வர்றது உங்களுக்கு ஆகாமல் போகலாம், உங்களுக்கு வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை. இங்கே பூஜை அவங்களுக்கு உண்டானதெல்லாம் இருக்கலாம். அது வந்து அவங்க வழிபாடு பண்ணும்போது தனித்தனியாக பண்ணிக்கணும். சரிங்க சார். கரெக்டுங்களா? ஆமாம். அப்போ இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனையானா இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. கோவிலும் வீடும் வந்து ஒன்றாகாது. கோவிலுக்கு போனால் தான் வந்து நமக்கு வந்து எஃபெக்ட் அதிகமாகும். சரிங்களா? நம்ம வந்து ஒரு படத்தை வச்சு ஒரு தீபம் அதெல்லாம் பூவெல்லாம் போட்டு ஒரு வழிபாடு பண்ணுறதுனால நம்ம வந்து நமக்கு ஆகாத தெய்வம் நம்ம மகளுக்கு வந்து நல்லா இருக்கு அவங்க கும்பிட்றாங்க அப்படின்னா நமக்கு எஃபெக்ட் ஆகுமானா அப்படிலாம் எஃபெக்ட் ஆகாது. சரிங்க சார். ஆமாம். எல்லாருக்கும் மயிலருக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா எடுத்துடலாம். ஓகே சார். கரெக்டுங்களா? ஆமாம். அதனால தான் அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் வந்து கோயிலாக சுத்தாமல் அவங்களுக்குன்னே ஒரு கோவிலை வந்து உருவாக்கிக்குவாங்க. அவங்களே ஒரு கோவிலை உருவாக்கி அதிலே வந்து உட்காந்துக்குவாங்க கம்மனை. கரெக்டுங்களா? ஆன்மீகத்தில் ஜோதிடத்தில் தெளிவடைந்த ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலெல்லாம் சுத்த மாட்டாங்க. அவங்களே ஒரு கோவிலை உருவாக்கி அங்கே வந்து அமைதியாக உட்காந்துக்குவாங்க. அவங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி எந்த கிரகமோ அந்த கிரகத்தினுடைய ஆலயத்தை வந்து உருவாக்கி அங்கேயே உட்காந்துருவாங்க. சரிங்க சார்.
சார் இந்த புதன் வந்து கருங்காலி சொல்லியிருக்கீங்களா சார்? இப்போ இந்த கருங்காலி மாலை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா சார்? தாராளமாக யூஸ் பண்ணலாம். கிடைச்சா வாங்கிக்கோங்க. ஒரிஜினலாக வேணுன்னா வாங்கிக்கலாம். சீப் ரேட்டில் வாங்கிக்கலாம். அதில் கண்ணா பின்னான்னு போடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. சரிங்க சார். கம்மி ரேட்லேயே கிடைக்கும், குவாலிட்டியாகவே கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பஞ்சலோகத்தில் வந்து அந்த குப்பா மாதிரி இருக்கும், 2 பக்கம் ஒவ்வொரு மணிக்கு 2 குப்பா மாதிரி போட்டு நல்லா அழகாக கட்டி தருவோம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஜெனினாக இருக்கும். அந்த மாதிரி போடலாம். நீங்கள் வந்து என்ன கருங்காலி போடலாம், துளசி மணி மாலை போடலாம், சரிங்க சார். எமரால்டு கிரீன் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்க சார். கரெக்டுங்களா? ஆமாம், அதெல்லாம் ஓகே தான். எப்பொழுதுமே வந்து இழந்த பழம் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்க சார். கொஞ்சம் கொஞ்சம் இழந்த பழம் எப்பொழுதுமே ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி. சீசன் வந்து அந்த பழம் கிடைக்கும், அன்சீசனாக இழந்த பழம் வந்து ரெகுலராக அந்த இழந்த வடைன்னு சொல்லுவாங்க, அது வந்து ரெகுலராக கிடைக்கும். முடிஞ்சால் வந்து உங்களுடைய காலேஜில் வந்து என்னென்ன மரங்கள் வந்து நடணும் அப்படின்னு நாளைக்கு நான் சொல்கிறேன், ஐடியா கொடுக்குறேன். சரிங்க சார். ஆமாம். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லை சார். பிறருக்கு வேற இவங்களை தவிர, தீபா அவங்கள தவிர வேற யாருக்காவது இந்த ஜாதகத்தில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஸ்ரீதேவி இல்லைங்க. இல்லை சார். சார் மீனா ஏதாவது கேள்வி இருக்கா? கிளாஸ் சூப்பரா போயிடுதா? சூப்பரா போயிடுதா? போயிட்டு இருக்கு சார். நல்லா போயிட்டு இருக்கா? ரைட், எக்ஸலண்டா போயிருக்கு சார். ரைட், ஓகே, ரைட். வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? ஒன்றும் இல்லைங்க சார். ரைட்டு, அப்போ அழைச்சிட்டு வேற ஜாதகம் போடலாமா? போடலாம் சார். சரி, ஓகே சார். ஸ்ரீதேவி சொல்லு. சார் அவங்க ஜாதகம் சொல்றேன் சார். 10/2/1952. தேங்க்ஸ் சொல்லு. 1:50 PM ஜஃப்னா, ஸ்ரீலங்கா. JAFFNA, ஸ்ரீலங்கா. திதி சொல்லு. பௌர்ணமி திதி சார். சௌபாகியம் நாமயோகம். சுக்கிரன் செவ்வாய் யோகி, குரு கேது அவயோகி. 10:30 கரணம். மொடக்கு வந்து சுக்கிரன், துலாம் வீடு சுக்கிரன். வைநாசிகம் சந்திரன்.
சொல்லுங்க. ரிஷப லக்னம் சார், லக்ன புள்ளி மிருக சீரிஷம். லக்னத்திலிருந்து 3ல சந்திரன் கேது 2 பேர் இருக்கிறாங்க. சந்திரன் வந்து ஆயில்யம், கேது வந்து மகம். இல்ல, கேது மகம். லக்னத்திலிருந்து 5ல சனி பகவான் அஸ்தம். 6ல செவ்வாய் சுவாதி. எட்டுல சுக்கிரன் பூராடம். 9ல 3 பேர் இருக்கிறாங்க சார், ராகு சூரியன் புதன். சூரியன் வந்து அனுஷம். அனுஷமா 9லயா? சாரி அவிட்டம். சூரியன் வந்து அவிட்டம், சாரி சார். வேற புதன் வந்து திருவோணம். வேற ராகு சதயம். வேற அதுக்கப்புறம் லக்னத்திலிருந்து 11ல வந்து குரு பகவான் ரேவதி 1ஆம் பாதம். இது யாருடைய ஜாதகம்? சிவமணி மேமோட ஹஸ்பண்டோடது சார். அவங்க கிளாஸ்ல இருக்கிறாங்க சார். அந்த அம்மா இருக்கு, அவர் வந்து இல்ல. ரைட். இதுல என்ன கேள்வி சார்? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சார். என்ன உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும், கிளாஸ்ல சொல்லு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும், என்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க சார்? அதெல்லாம் கேன்சர் ஐயா. இருக்காங்க, அவங்களே இருக்காங்க. அவருக்கு வந்து கேன்சர். அவருக்கு நோயை தரக்கூடிய கிரகம் வந்து சந்திரன். சந்திரன் வந்து ஆயில்யத்தில் இருக்காரு, சனி வந்து அஸ்தத்தில் இருக்கு, புதன் வந்து திருவோணத்தில் இருக்காரு. ஓகேவா? ஓகே சார். கேது மகம், ராகு வந்து சதயம். இப்போ இந்த வந்து பேசிக் கிளாஸில் அது காட்டாது, எதனால கேன்சர் அப்படின்னு சொல்லி இதில் காட்டாது. ஹையர் கிளாஸ் இருக்குது, எஸ்பி கிளாஸ் ஒன்று இருக்குது, அதில் தான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா அந்த ரூல் வந்து அதிகம். இப்போ சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு காட்டுதா இவங்களுக்கு ஏன் கேன்சர்னு? இப்போ வந்து கேன்சருக்கு வந்து கேது தான் வந்து கேன்சருக்கு உண்டான கிரகம். கேது வந்து மகத்தில் வந்து இருக்கார், அவயவ சாரத்தில் இருக்கார். கரணநாதன் சாரத்தில் இருக்கார். கரணம் தான் வேலை பார்ப்போம். ஆனால் எப்படி அவங்களுக்கு கேன்சர் வந்தது? நோய் தரக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் ஆயில்யத்தில் இருக்கார். நோய் தரக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்தம், இதில் சனி இருக்கார். திருவோண நட்சத்திரத்தில் வந்து புதன் இருக்கார். அப்போ இதில் வந்து காட்டாது, இந்த பேசிக் கிளாஸில் வந்து காட்டாது. அதுக்கு விதிகள் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். இப்போ சீனியர் ஸ்டூடெண்ட் உங்களுக்கெல்லாம் தெரியுதா? சொல்ல வேணாம், உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டேன். ஏன் இவங்களுக்கு வந்து கேன்சர் வந்ததுன்னு. மருத்துவ ஜோதிடத்துல இந்த ஜாதகம் போட்டோம் சார். போட்டிருக்கோம் ஏற்கனவே. ரைட். அதில் நான் சொல்லியிருக்கேனா? எல்லாமே சொல்லிருக்கீங்க, அதை பத்தி எல்லாமே சொல்லிருக்கீங்க ஐயா மருத்துவ வகுப்புல. அதில் ஏன் இவங்களுக்கு வந்து கேன்சர் வந்ததுன்னு காரணம் சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்க சார். ரைட். மருத்துவ ஜோதிடத்தில் இருக்கலாம். ஏன்னா 10 நாள் வந்து மருத்துவமாகவே டாபிக் பார்ப்போம், அதில் வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம்.
இப்போ இது வந்து வேற வகுப்பு. இப்போ இதில் கொண்டு வந்து அதை இணைச்சிக்கிட்டு நம்ம வந்து பண்ண முடியாது. டெஃபினட்டாக இருக்கிறது நமக்கு வந்து இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் 3 நாள் தான் இருக்குது. கரெக்டு தானே? இன்னும் 3 நாள் தானே இருக்குது கிளாஸு. ஆமா சார். அதெல்லாம் போட்டு இப்போ வந்து குழப்பிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு கேள்வி என்னம்மா? இப்ப அவருக்கு கோச்சாரத்துல கிரகங்கள் போறதுனால அந்த சர்ஜரி இருக்கு, இப்போ ஆகஸ்ட்ல வருது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். சர்ஜரி வந்து இப்போ வந்து இருக்கு, அது எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? சக்சஸ் ஆகுமா செய்யலாம்? சர்ஜரி பண்றாங்களா சார்? அது சக்சஸ் ஆகுமான்னு கேக்குறாங்க. ரைட்டு. அதுக்கு நான் ஆன்சர்லாம் பண்ணிட்டேன். எங்களுக்கு அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் கொடுத்தாச்சு. 2-3 வாட்டி பேசுனாங்க, எல்லாம் பேசியாச்சு. இருந்தாலும் அவங்க வந்து ஆறுதலுக்காக மறுபடியும் ஒரு வாட்டி கேட்குறாங்க. அதில் சரி, ஓகே. தசை என்ன சொல்லுங்க, யார் வேணாலும் சொல்லலாம். ராகு தசையில கேது புக்தி சார். சரி, ராகு தசை நடந்துட்டு இருக்கு. ராகு பகவான் எங்க இருக்காரு? சதயத்துல சார். சதயத்தை இருக்கிறாரு. பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் சார். எதனால? சதயங்கிறது நெகட்டிவ் இல்ல சார். நியூட்ரல் பாசிட்டிவ். சரி, ரைட். ராகு திசையில வேற எந்தெந்த இடங்கள் ஆக்டிவேட் ஆகும்? ராகு நிக்கிற சதயம் ஆக்டிவேட் ஆகுங்கயா. அப்புறம் ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம், அந்த நட்சத்திரம் 3 ஆக்டிவேட் ஆகுங்கயா. சுவாதியில செவ்வாய் இருக்காரு பாத்தீங்களா? ஆமாங்கய்யா. அது ஆக்டிவேட் ஆகுமா? கண்டிப்பா ஆக்டிவேட் ஆகுங்கய்யா. சரி, ரைட். இப்போ அடுத்தது வந்து கோச்சாராக என்ன பண்ணிட்டு இருக்காரு? போராட்டத்தில் போயிட்டு இருக்காருங்கய்யா. புரட்டாதியில் போயிட்டு இருக்காரு. கோச்சார சனி சனி உத்திரட்டாதியில் போயிட்டு இருக்காருங்கய்யா. மீண்டும் வந்து புரட்டாதி வர போறாரு. கரெக்டா? ஆமாங்கய்யா. சரி. இப்போ இந்த இடம் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் சார். குரு அவயோகியா இருக்கனால போராட்ட நெஸ்ட்ல நெகட்டிவா வேலை பார்க்கும். வேற ஏதாவது தெரியுதா அந்த இடத்துல? ஆயுள் கணிதம் யார் யாரெல்லாம் வந்தீங்க? ஆயுள் கணிதம்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் வகுப்பு நடந்தது. அந்த கிளாஸ் யார் யாரெல்லாம் வந்தீங்க? சார் நான் வந்தேன் சார். வந்தீங்களாம் பாருங்க. சனி ராகு காம்பினேஷன் அவயோகி சார். 8வது வீட்டு நட்சத்திரத்துல. யார் சொன்னது? ராஜலட்சுமி. வெரி குட், வெரி குட். அந்த அம்மா சொன்னதுதான் நல்ல பாயிண்ட். 8னுடைய நட்சத்திரம் இது. லக்னம் 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 6ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம். இது 8ஆம் வீடு குருவனுடைய வீடு. அவருடைய நட்சத்திரம் வந்து புரட்டாதி. 8இன் சாரத்தில் இருக்கு. யார் நிற்கிறாங்க? ஆயுள்காரகன் சனி பகவான் நிற்கிறான். ஆயுளை முடிப்பவன் ராகு பகவான் நிற்கிறான். இந்த ராகு வந்து தசாநாதன். இந்த நட்சத்திரம் வந்து அவயோக நட்சத்திரம். ராகு திசையில என்ன புத்தி போயிட்டு இருக்கு? கேது புக்தி சார். கேது புத்தி போயிட்டு இருக்கு. தசாநாதன் உள்ளார இருக்கார். இந்த தசாநாதன் உள்ளார இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஆயுள் பங்கம் என்பது ஆக்டிவேட்ல இருக்கு. கரெக்டா? தசாநாதன் உள்ளார இருக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து ஆயுள் பங்கம் என்பது ஆக்டிவேட்ல இருக்கு. இப்போ அடுத்தது தசாநாதன் எங்க வர்றாரு? சதயத்துக்கு வர்றாரு. ஓகேவா? ஓகேங்கய்யா. ஓகேங்க சார். சதயத்துக்கு வர்றாரு. சனி பகவான் எங்க போவாரு? உத்தரட்டாதி போவாரா? உத்திரட்டாதியில இருந்து ரேவதிக்கு போவாரு. உத்தரட்டாதி போவாரு. உத்தரட்டாதில இருந்து ரேவதிக்கு வருவாரு.
இந்த ரேவதியில் சனி வரும்போது அவருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வைநாசிக அதிபதி சந்திரனோட போய் இணைகிறாரு. ஓகேவா? ஓகேங்க சார். இந்த சதயத்துக்கு ராகு வரும்போது அவருடைய கிரக உதிப்பு வந்து விஷாகத்தை வந்து தொடும். ஓகேவா? ஓகேவா இல்லையா? ஓகே சார். ஓகே சார். தொடருங்க ஐயா. இது வந்து அம்மா கிட்ட நான் வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு. முயற்சி அவ்வளோதான். அவருக்கு வந்து என்னன்னா ராகு தசை வேற நடந்துட்டு இருக்கு. புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஐயா இந்த சர்ஜரி செய்யறது தவிர்க்கிறது நல்லமா அல்லது செய்யறது நல்லமா ஐயா? சர்ஜரி சர்ஜரி இப்ப ஆகஸ்ட் 25 தந்திருக்காங்க. செய்யறது நல்லமா செய்யாம தவிர்க்கிறது நல்லமா ஐயா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ராகு தசையில கேது புத்தி போயிட்டு இருக்கு இல்லையா? செவ்வாய் வந்து சுவாதியில் இருக்காரு. ராகு வந்து இந்த இடத்த வந்து தொடுறாரு. எட்டாம் பாவனுடைய நட்சத்திரத்தை போய் தொடுறாரு. அதுக்கு நம்ம எப்படி வந்து ட்ரீட்மெண்ட்டை எப்படி நிப்பாட்டி வைக்க முடியும்? கேன்சருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், சர்ஜரி, அதை வந்து பண்ண வேணாம்னு சொல்ல முடியுமா? மாத்திக்கலாம், மாத்திக்கலாம். டேட் மாத்தலாம், ஓகே. டேட் தான் என்கிட்ட கேட்டீங்களே, நான் வந்து மாற்றி ஒரு வாட்டி கேட்டீங்க, அப்புறம் வந்து அது தள்ளி போயிடுச்சு, அப்புறம் மறுபடியும் என்கிட்ட டேட் கேட்டீங்க, நான் எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. டேட் எடுத்து கொடுத்துருக்கேனா இல்லையா? இல்ல, டேட் 10th கிட்ட செய்யணும்னு சொன்னீங்க. ஆகஸ்ட் 10th கிட்ட இல்ல, ஆகஸ்ட் 20th ஓகேன்னு தான் சொன்னீங்க. இல்ல இப்போ நான் டேட் எடுத்து கொடுத்தல, அந்த டேட் முடிஞ்சிச்சா? அந்த டேட்டுக்குள்ள அவங்க தரையில டாக்டர் அவைலபிள் இல்ல. டாக்டர் தரையில அவைலபிள் இல்ல. நீங்க சொன்ன டேட்டுக்குள்ள. ஆமா, ஓகே. அது வந்து என்ன தேதி சொன்னேன்? நீங்க ஆகஸ்ட் 10th கிட்ட செய்ய சொன்னீங்க. ஆனா டாக்டர் வந்து ஆகஸ்ட் 20th தான் அவருக்கு டைம் இருக்கு. என்ன சொல்றாங்க அவங்க? யாராவது கேட்டு சொல்லுங்க. என்ன மேடம், நீங்க கொடுத்த டேட்டுக்கு அவங்களுக்கு வந்து டாக்டர் அவைலபிள் இல்லையாமா சார்? எந்த தேதி கொடுத்தேன் நானு? நீங்க ஆகஸ்ட் 10th பிட்வீன் ஜூலை டு ஆகஸ்ட் 10th கிட்ட செய்ய சொன்னீங்க. என்ன தேதி பாது? இப்ப அவங்க தந்திருக்கிற டேட் ஆகஸ்ட் 25. மேடம் நீங்க என்ன டேட் சொல்றீங்க? கரெக்ட்டா கேக்கல. இல்ல, ஆகஸ்ட் 26 கொடுத்திருக்காங்களா? 25 ஐயா, 25. ஆகஸ்ட் 26 வந்து கொடுத்திருக்காங்க அவங்க இல்லையா? 25ங்கறாங்க. 25 அவங்க ஸ்ரீலங்கா தமிழர், அது இல்லாமல் கனடாவில் வேற இருக்காங்க. அதனால அவங்க லாங்குவேஜ் எனக்கு சரியா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. 2026 25 10/26 25 ஐயா. இப்ப நெக்ஸ்ட் மந்த், கமிங் மந்த், கமிங் மந்த் ஜூன். ஆகஸ்ட் மாசம் 25/8 எட்டுங்கய்யா. 8 25 தேதி 25. ஓகேவா? ஓகே. 25 சார் 26 போட்டுருக்கீங்க. 25 சொல்றாங்க ஐயா. ஆமா, 25 தான் எழுதிருக்க. 25 தான்ப்பா எழுதிருக்க. யாப்பா என்ன? ஓ, இதா? ரைட். சரி. 25. சரி, ரைட். ஓகே. 25/8/25. ஆமா. சரி, ஓகே. 25/8/25 கோச்சார கிரகங்கள் எங்க இருக்கிறான்னு பாருங்க. வருட கிரகங்கள் சனி, ராகு, குரு, கேது எல்லாம் எங்க இருக்காங்க? ராகு வந்து உங்களுக்கு வந்து சதயத்தில் இருப்பாரு. அது சதயத்தினோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. சனி பகவான் எங்க இருக்காரு?
உத்திரட்டாதி சார். உத்திரட்டாதி சனி ஒண்ணாம் பாதம். உத்திரட்டாதியில இருக்காரு. சரி. உத்திரட்டாதி 1. கேது வந்து பூரம் வந்துடுறாரா? பூரம் 4. ஆமா. சரி. குரு பகவான் எங்க இருக்காரு? புனர்பூசம். புனர்பூசம் வந்துடுறாரு. அவர் ஒரு 8ஆம் வீடு அதிபதி, 8இன் சாரதிக்கா வந்துடுறாரு. ரொம்ப டைம் மோசமா இருக்குமா? நீங்க இருந்தாலும் வந்து நீங்க என்னன்னா இப்போ வந்து 25ஆம் தேதி செவ்வாய் எங்க இருக்காரு? அஸ்தத்துல செவ்வாய் வந்து அஸ்தத்துல அஸ்தத்துல இருக்காரு. இருக்காரா? அஸ்தம். அங்க முருகன் கோயில் இருக்காமா? சிவமணி மேடம் முருகன் கோயில் இருக்கான்னு கேக்குறாரு அங்க. ஆமாய்யா, ஆமா, முருகன் கோயில் இருக்காரு. சரி சரி. முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா முருகனை வந்து வழிபாடு பண்ணிட்டு நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. சரியா? ஓகே. அது எல்லாம் கிரகங்கள் வந்து எல்லாம் நெருங்கிச்சுமா அவருக்கு. சரியா? ஆமா. இப்போ நீங்க வந்து நீங்க டேட் மாத்திக்கலாமா ஐயா? லேட் ஆகலாமா? ஆமா, டேட் மாத்தினாலும் வேலைக்கு ஆகாதுமா. ஒரு டேட் மாத்தி ஒருத்தருடைய ஆயிலையே வந்து மாத்திர முடியாதுமா. சரிங்களா? அதாவது என்னன்னாக்க இப்போ நீங்க வந்து பரிகார கோவில்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? கனடால இருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு வரலாமா? சோதியல் முடிஞ்ச பிறகு வந்து செய்யலாமா? அப்படி வேணா பார்த்துக்கலாம். சர்ஜரி முடிஞ்ச பிறகு வேணா பார்க்கலாம். நான் ரமேஷ் ஹோமியோபதினு ஒருத்தர் சொன்னேன். அவருடைய மருந்தெல்லாம் கேன்சரே வந்து குணப்படுத்தும். ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தால் அவர் வந்து சரி பண்ணி கொடுத்துருவாரு. இது என்ன ஸ்டேஜில் இருக்கு? இப்போ ஆரம்பம் தானே ஐயா? ஆரம்ப ஸ்டேஜ். ஆரம்பம். ஆமா. ரைட்டு. அது நீங்கள் வந்து என்னன்னா ஒரு முறையாவது ஃபர்ஸ்ட்ல வந்து நேரில் வர சொல்லுவார். அப்புறம் வந்து சேலம் வந்து இதில் பார்சல்லே நீங்கள் வந்து மெடிசன் வாங்கிக்கலாம். சரிங்களா? அவரெல்லாம் வந்து என்னன்னா தீராத வியாதிகளை கூட தீர்த்து கொடுத்துருவாரு. அந்த மாதிரி நபர் அவர். அல்லது அங்கேயே வந்து வேற யாராவது வந்து ஆங்கில மருந்துகளை தவிர வேற ஏதாவது ஆல்டர்னேட் மெடிசன்ல வந்து இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமோன்னு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? ரமேஷன் என்ன வைத்தியம் ஐயா? ஆங்கில வைத்தியமா? என்னங்கம்மா? ரமேஷன் நீங்க சொன்ன டாக்டர் வந்து என்ன வைத்தியம்? அவர் வந்து எல்லாமே கலந்து பார்க்குறவர். அவரை வந்து ஒரு இதுலலாம் கொண்டு வர முடியாது நீங்க. ஓகேவா? ஒரு சில மருந்தை வந்து ஒவ்வொரு முறையில தயாரிப்பார். ஒவ்வொரு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி எந்த மெத்தடில் வந்து செஞ்சால் நல்லதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ரெடி பண்ணிக்குவார். அவர் வந்து குறிப்பாக வந்து ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதிக்குன்னு நம்ம வந்து பிரிச்சுலாம் அவர் வந்து சொல்ல முடியாது. ஆமாம், அந்த மாதிரி நம்பர் அவர். அவருடைய கான்டாக்ட் தருவீங்களா? போட்டோ தர முடியுமா? நம்பர் எதுவும்? நம்பரா? ஓகே, நம்பர் வந்து தரேன் நான். ஆனால் நீங்கள் பேசுகிற தமிழ் வந்து சரியாக வந்து பேசி பாருங்க. இந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது, எங்களுக்கு எதாவது மருந்து அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அவருக்கு எதாவது புரியல, நீங்கள் பேசுறது புரியலன்னு சொன்னார்னா இப்போ வந்து ஸ்ரீதேவி விட்டு பேச சொல்லுங்க. ஓகேங்க. இல்லை ஸ்ரீதேவி நீயே கேளு அவரை. ஓகே சார். இன்னும் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கனடாவில் இருக்காங்க. இந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதுக்கு நீங்கள் ஏதாவது மெடிசன் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு அவர்கிட்ட. என் பேர் சொல்லி கேட்டுப்பாரு. ஓகே சார். சரி. வேற என்னமா தெரிஞ்சுக்கணும்? முருகன் கோயில்ல வழிபாடு செய்யணுமா? அது பரிகாரம் செய்யணுமா ஐயா? பரிகாரம் தேவையில்லை, இவருக்கு வழிபாடு தான். வழிபாடு தான். ஆமா. ஓகேங்க. சரிங்களா? நன்றிங்க.
சரி, வகுப்பு முடிஞ்சது, டைம் ஆயிடுச்சு. மீண்டும் நாளை பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி கிளாஸ் எப்படி இருந்தது? மிகவும் சிறப்பாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு நாளும் புது புது தகவல் கிடைச்சே இருக்குதுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. சரி சரி சரி. ஐயா அருமையா இருந்தீங்க. வாழ்க்கை எப்ப முடியுதுன்னு தெளிவா சொல்றீங்க ஐயா. என்னங்க? வாழ்க்கை எப்ப முடியுதுன்னு சொல்லி தெளிவா சொல்றீங்க ஐயா. சரி சரி, இது அதையும் பேச வேண்டாம், அப்புறம் அவங்க மனசு கஷ்டப்படுவோம். ரைட். சரி, ஓகே. சரி, ஓகே, முடிச்சுக்கலாம். ரைட். வணக்கம் சார். நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். தேங்க்யூ. ஐயா தீபா மேடத்துக்கு கொடுத்த